பிரியமான தேவ ஜனங்களே, வீடியோவை பார்த்தீங்களா? நாளைக்கு அக்கினி அபிஷேக விடுதலை அமாவாசை கூட்டம் இருக்குது. நீங்களும் கடந்து வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்ன தேவ ஜனங்களே, நாளைக்கு கடந்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். லே லூயா, லே லூயா. மந்திரப்படியா, பிசாசுப்படியா, வியாதியா, சுகவீனமா, பிள்ளை இல்லாமல் இருக்கீங்களா, திருமண தடையா, வேலைக்கு வேலை கிடைக்காம தடையா, வீட்டில் பிரச்சனையா, அடிக்கடி சண்டையா, விபத்துகள் நடக்கிறதா, எதுவாக இருக்கட்டும், நாளைக்கு வாங்க. நாளை மாலை 6 மணிக்கு அக்கினி அபிஷேக விடுதலை ஜெபம் இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையில் கடந்து வாங்க. கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. யாவருக்கும், அவரை தேடி வருகிற யாவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பெரிய விடுதலையை தருவார். விசுவாசத்தோடு கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளை சந்திக்க வைத்த கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துக்குவோம். ஹல்லேலூயா. டெய்லி அணி நேயர்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். தினந்தோறும் இந்த வார்த்தை, இந்த தினைக்கும் வருகிற கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எவ்வளோ பலனாக இருக்குன்ட்டு இதுக்காகவே காத்திருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவளாக இருக்கிற என் தேவ ஜனங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். நாளில் கர்த்தர் நம்மோட கூட என்ன வார்த்தை சொல்லுகிறார் நம்ம பார்ப்போமா? நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். லேலூயா, லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். லேலூயா. நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம கர்த்தரை தேடுறதில். நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு முறை தான், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை தான், இப்படி இல்லை பந்திக்கு திருவிருந்துக்கு மாத்திரம் இப்படி கர்த்தரை தேடுகிறது உண்டு. இல்லை ஒரு சிலர்னா நைட்டு ஜபன்னா வரேன்பாங்க, ஒரு சிலர்னா அதிகாலை ஜபத்துக்கு வரேன்பாங்க, ஒரு சிலர் உபவாச ஜபம், ஒரு சிலர் உபவாச ஜபமே கிடையாது. இப்படி கர்த்தரை தேடுறதுல நிறைய பேர் வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க. எனக்கு நேரம் கிடைச்சாதான் நான் கர்த்தரை தேட முடியும், என் நேரம் அப்படிங்க, என் வேலை அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் வேலை அப்படி, நான்லாம் நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெலாம் வர முடியாது, நீங்கள் ஜபம் நடத்துகிற நேரத்துக்கெலாம் வர முடியாது, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, எனக்காக காத்திருந்து என் வாசற்படியில் நித்தம் காத்திருந்து என் கதவு நிலையருக காத்திருந்து விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. லேலூயா. அதுக்கு தான் தாவீது சொல்கிறார், அப்படி ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறது எனக்கு நலமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போனா எப்போவுமே ஆலயத்திலே இருக்கணுமா அப்படின்னு இல்லை, கர்த்தரை தேடுறதுல எப்பவுமே விழிப்பாக இருக்கணும். லேலூயா. காத்திருக்கணும். எப்போ ஜெபம் வரும், எப்போ ஆலயம் திறக்கும், எப்போ அடுத்த கூட்டங்கள் இருக்கும், எப்போ அடுத்தது நம்ம கர்த்தரை சந்திக்க போகிறோம், கூட போகிறோம், ஒரு ஐக்கியம் எப்போ உண்டாகும், எங்கே ஜெபம் நடக்குது, அந்த காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி காத்திருக்கணும். கர்த்தருடைய எப்போ ஆண்டவரோடு கூட பேசுவேன், எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன், எப்போ கர்த்தருடைய சந்நிதியில் நான் போய் நிற்பேன் என்று சொல்லி காத்திருக்கிறவனுடைய சத்தத்துக்கு தான் கர்த்தர் செவி கொடுப்பாராம். லேலூயா. அவன் தான் பாக்கியவானாம். அவன் கர்த்தருக்கு செவி அப்போ கர்த்தருக்கு அவன் செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. எப்பவுமே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருங்க, எனக்கு ஒரு கனவுல வந்துடுதுங்க, இப்படி அதுலேருந்து நான் இப்படி இருக்கேங்க, நான் அப்படி இருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? பொண்ணை கொடு, பொருளை கொடு, உன்னுடைய வீட்டிலுடைய ஆஸ்தியை கொடு, அந்தஸ்தை கொடு, இதெல்லாம் கேட்குறாரா? இல்லை உன்னுடைய பதவியை கொடு, உன் பலத்தை கொடு, உனக்கு இருக்கிற கூட்டத்தை எனக்கு அந்த திரள் அந்த பலத்தை காண்பி, எதனா உன் இடத்துல கேட்குறாரா? எனக்காக காத்திரு. லேலூயா.
என் வார்த்தைக்கு செவி கொடு. அல்லேலூயா. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து காத்துரு, என் கதவருகே காத்துரு. எப்போ நான் பேசுவேன், எப்போ நான் சொல்லுவேன், எப்போ உனக்கு நான் வேலை கொடுப்பேன், எப்போ உனக்கு நான் கட்டளை கொடுப்பேன், எப்போ உன்னை நான் ஒரு காரியமாக அனுப்புவேன், அதுக்காக காத்துரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பாக்கியவானாய் நடத்துவாராம். அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருக்கு செவி சாய்க்கணும். கர்த்தர் என்னை இருத்தி என்ன வைத்திருக்கிறார், எப்போ என்னை எந்த காரியமும் அனுப்புவார், எப்போ என்னிடத்துல ஒரு வேலையை கொடுப்பார், எப்போ எனக்கு ஜெபிக்கிறதுக்கு அழைப்பு கொடுப்பார், எப்போ என்னை துதிக்கிறதுக்கு அழைப்பு கொடுப்பார், எப்போ எனக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும் சொல்வார், ஒரு குடும்பத்தை சந்திக்க என்னை எப்போ அனுப்புவார், ஒரு ஒரு துதிக்க எப்போ அனுப்புவார், ஒரு கூட்டத்துக்கு எப்போ அனுப்புவார், ஒழுங்கு பண்ணுறதுக்கு எப்போ அனுப்புவார், வேலைகளை செய்யறதுக்கு எப்போ அனுப்புவார், கர்த்தருடைய காரியமாக நான் எப்போ போவேன் என்று சொல்லி, கர்த்தர் எப்போ எனக்கு பேசுவார் என்று சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, யாரையாவது சந்திக்கிறதுக்கு போயிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் ரூமுன்னு, விசிட்டர்ஸ் ரூமுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. வெயிட் பண்ணியிருப்பாங்க. என்னங்க காலையில் வந்தீங்க, மணி 2 ஆகுது, இல்லை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மணி 4 ஆகுதுங்க, இல்லை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 6 ஆகுதுங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஒருத்தரை நம்ம சந்திச்சே ஆகணும், ஒருத்தர்கிட்ட நம்ம பேசியே ஆகணும், நம்முடைய மனு கொடுத்தே ஆகணும், ரெக்வஸ்ட் பண்ணியே ஆகணும், நம்முடைய காரியத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும், நம்முடைய விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு காத்திருப்போம். அல்லேலூயா. அப்போ உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து நிறைய நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டல, வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, உங்கள் காரியம் என்ன, இது பண்ணுங்க, இது செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ சாதாரண ஒரு காரியத்துக்கே, இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கே காத்திருக்கிறோம்னா, கர்த்தர் சொல்கிறார், எனக்காக ஏன் வாசற்படியில் ஏன் கதவு அருகே விழித்திருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன்தான் பாக்கியவானாய் நான் நடத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. யாராருக்கோ காத்திருந்த காலங்கள் போகட்டும், யாராருக்கோ விழித்திருந்த காலங்கள் போகட்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்காக உங்கள் தூக்கத்தை இழந்திருக்கீங்க, எத்தனையோ பாரங்களுக்காக, எத்தனையோ கவலைகளுக்காக தூக்கம் எடுத்திருந்தீங்க, விழித்திருந்திருக்கிறீங்க. இரவு முழுவதும் என் படுக்கையை கண்ணீர்னால் நினைத்தேன் தாவீது சொல்கிறார். போராட்டத்தினால் விழித்திருந்திருக்கிறீங்க, பசியினால் தூக்கம் வராமல் விழித்திருந்திருக்கிறீங்க, யாராருக்கோ போய் வெயிட் பண்ணியிருந்திருக்கிறீங்க. கேவலம் ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் சொற்ப காசுகளுக்காகலாம் உங்களை காத்திருக்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம்லாம் வெயிட் பண்ணியிருந்திருக்கீங்க, 10 நாள், மாதக்கணக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன், உங்களை வேலையில் சேர்த்து விடுறேன், உங்களுக்கு அதை பண்ணித்தரேன், உங்கள் திருமண காரியங்களுக்கு நான் ஏதாவது பண உதவி செய்கிறேன், ஏதேதோ காரியங்களை சொல்லி உங்களை காத்திருக்க வைத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக இராது. பின்னாடி உங்களுக்கு இச்சகம் பேசுவார்கள், உங்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வாசற்படியில், கர்த்தருடைய கதவருகே நீ விழித்திருந்து காத்திருப்பாயானால், அப்போ நீ அவருக்கே காத்திருந்து அவர் என்ன எனக்கு சொல்லுவாரோ, எனக்கு என்ன பதில் கொடுப்பாரோ, எனக்கு எப்போ செய்வார் என்று எனக்கு அறிவிப்பாரோ என்று சொல்லி நீ காத்திருந்தால் நீதான் பாக்கியவதி, நீதான் பாக்கியவான். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பாக்கியவதியா உங்களை நடத்துவார். என்ன பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இனி காத்திருப்போமா? கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா கர்த்தாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, என் அன்பு மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, டெய்லி அணி நேயர்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்காக வாசற்படியில், உம்முடைய வாசற்படியில், யார் வீட்டு வாசற்படியிலையோ இல்லை ஆண்டவரே, யார் வீட்டு ஆண்டவரே ஆஃபீஸ் ரூமாண்டியோ இல்லை ஆண்டவரே, யார் வீட்டு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா இடத்தாண்டியோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய வாசற்படியில், உம்முடைய கதவண்டியில் ஆண்டவரே ஸ்தோத்திர விழித்திருந்து காத்திருந்து உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே செவியை சாய்த்து கொண்டிருக்கும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலிருந்து அந்த கிருபைகளை தரும்படியாய், அந்த பாக்கியங்களை தரும்படியாய், அந்த ஆசீர்வாதங்களை தரும்படியாய் செபிக்கிறேன். மெய்யாகவே உமக்காகவே காத்து கொண்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் தாரும், இந்த காரியத்துக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்மையே நம்பி உம்முடைய சமூகத்தையே நாடி காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில என் கர்த்தர் ஆண்டவரே அனுகிரகம் செய்தருளும்படியாய், அந்த பாக்கியங்களை கண்டடையும்படியாக என் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாவரையும் அப்படி நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி ஆசீர்வாதம் உங்களை சிரசின் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, குடும்பங்களிலே தங்கி இருக்கட்டும், அவங்கள் கையின் பிரயாசங்களிலே தங்கி இருக்கட்டும், அவங்களை பலப்படுத்தி நடத்தி ஆசீர்வத்து இந்நாளில் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.